இப்போ மகர ராசிக்காரர்கள் ஒரு விஸ்வரூப வெற்றியை ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் போய் அமருவதனால் கண்டிப்பாக இவர்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. லாபாதிபதி உச்சம், விரையாதிபதி வக்ரம், விரையாதிபதி மறைவு. தேடி தேடி பார்த்தோம்னா ராசியில் சூரியன் மட்டும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இத்தனை நாள் 7.5 சனியில் இவர்கள் வாங்கின அந்த அடி இன்னும் அந்த தழும்புகள்னு சொல்லலாம், இல்லை அந்த நினைவுகள்னு சொல்லலாம், இல்லை அந்த தோல்விகள்னு சொல்லலாம், அந்த அவமானம்ங்கிறது சொல்லலாம், மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் மறையவில்லை. நிறைய சுமைகளை, தோல்விகளை, அடிகளை, சித்திரவதைகளை, அவமானங்களை சந்தித்தார்கள். குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரம் பட்ட பாடு ரொம்ப பெரிய டார்ச்சரை அனுபவித்தார்கள்னு சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லடையாக சொல்லப்படுவது உண்டு. இந்த தை மாதத்தில் தான் உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கமும் இருக்கிறது. மகர ராசியில் சூரியனின் சஞ்சாரம் தான் இந்த தை மாதம். மாதாந்திர கிரகங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. மேலும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறது. இதை தவிர வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மகர ராசியில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது, தை மாதத்தில் நமக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதா என்பதை இப்பொழுது சுவாரஸ்யமாக பார்ப்போம். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த தை மாதத்தின் தொடக்கத்தில் 4 கிரகங்கள் ராசியில், அதில் 2 கிரகங்கள் பூரணமாக இவர்களுக்கு பாக்கியத்தை, அனுகூலத்தை, ஐஸ்வர்யத்தை, ஒரு நல்ல ஒரு தேஜஸை, அபிவிருத்தியை, புத்திசாலித்தனத்தை, அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய புதன், அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், வேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், இது எல்லாமே இவர்களுடைய ராசியிலேயே வந்து அமர்கிறது. இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் புதனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்தாலும் இவர்களுடைய வாக்கு, இவர்களுடைய தனம், இவர்களுடைய குடும்பம், இதில் புதன் சுக்கிரன் கூட்டணி, அதுவும் குரு பார்வையில் ராகு சேர்க்கையில், அந்த ராகுங்கிறது இவர்களுடைய நட்பு கிரகமாக வந்து இவர்களுக்கு தனஸ்தானத்தில் சொந்த நட்சத்திரத்தில் புதன் சுக்கிரன் இந்த 2 எனர்ஜியையும் முழுவதுமாக உள்ளே வாங்கி இவர்களுடைய பணப்புழக்கத்தை நன்றாக தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இத்தனை நாள் 7.5 சனியில் இவர்கள் வாங்கின அந்த அடி இன்னும் அந்த தழும்புகள்னு சொல்லலாம், இல்லை அந்த நினைவுகள்னு சொல்லலாம், இல்லை அந்த தோல்விகள்னு சொல்லலாம், அந்த அவமானம்ங்கிறது சொல்லலாம், மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் மறையவில்லை. நிறைய சுமைகளை, தோல்விகளை, அடிகளை, சித்திரவதைகளை, அவமானங்களை சந்தித்தார்கள். குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரம் பட்ட பாடு ரொம்ப பெரிய டார்ச்சரை அனுபவித்தார்கள்னு சொல்லலாம். இப்போ என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் அந்த தோல்வியை மனதில் வைத்து கொண்டு மளமளவென்று இவர்கள் மேலே வரக்கூடிய காலகட்டம். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து இந்த ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அவர் சுகஸ்தானாதிபதியாக வருகிறார். லாபாதிபதி உச்சம், சுகஸ்தானாதிபதி உச்சம். அப்போ இந்த இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் ஸ்பீடாகவும் பரபரப்பாக செயல்படுவார்கள். ராசியில் 8ஆம் சூரியன் உச்சம்ங்கும் போது ஆளுமை கண்டிப்பாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்பாவுடைய ஹெல்த்,
இது ரெண்டுத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 கிரகமுமே உடம்பில் கொஞ்சம் உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த இயற்கை வைத்தியம், இந்த வெறும் வயிற்றுல இளநீ சாப்பிடுவது, மோரில் வெந்தயம் போட்டு சாப்பிடுவது, உடல் உஷ்ணம் தணிக்கக்கூடிய விஷயங்களை அவரவர் தொழில்துறை சார்ந்த இல்லை அவரவருடைய உடல் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். தனஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணி வார்த்தைகளில் பிரமாதமான புத்திசாலித்தனம். அதிலும் இந்த டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி, வியாபாரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், ஐடி கம்யூனிகேஷன் துறைகளில் இருப்பவர்கள் ரொம்பவும் ஒரு எனர்ஜெட்டிக்காக ரொம்பவும் நொவல் டெக்னாலஜியை வெளிப்படுத்தி நிறைய வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் ஈர்த்து ரொம்ப நாட்களுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு உயர் வருமானம், உயர் அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பு இந்த மீடியா, ஊடகம் போன்ற துறைகள், செலிபிரிட்டிஸு, இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்கள்லாம் பிரமாதமாக தனது புத்திசாலித்தனத்தையும் தனது ஆளுமையையும் தனது டேலண்ட்டையும் வெளிப்படுத்தி நிறைய நபர்கள் என்கிட்ட டேட் இல்லைப்பா, டைம் இல்லைப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய விவேகத்தையும் திறமையையும் வெளிப்படுத்துவார்கள். இப்போ ராசியாதிபதி வெற்றி ஸ்தானம் அப்படின்னாவே அது வெற்றி தான். குறிப்பாக பயணம், வெளியூர், வெளிநாடு, அதன் மூலம் நிறைய அபிவிருத்திகளை பெறுவது, ஒரு நல்ல விலைக்கு தங்களுடைய இடம் பூமியை விற்று ஒரு ப்ராஃபிட்டை எடுத்துக்கொண்டு திரும்பவும் ஒரு நல்ல லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டிய அமைப்பு, பூர்வீகத்தில் இருந்த அந்த சிக்கல்கள் எல்லாம் தீருவது, குறிப்பா இந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஸுக்குள்ள இருந்த அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி நல்ல அபிவிருத்தி பெற வேண்டிய அமைப்பு, குழந்தைகளுக்கு அனுகூலம், ஐஸ்வர்யம், லைஃப் பார்ட்னர் மூலமாக பிளஸ். ஏன்னா கடகத்தை செவ்வாய் பார்ப்பது இங்கு சசி மங்கள யோகமாக வருகிறது. எல்லாம் கரெக்ட் பிரதர், 6ஆம் இடத்தில் குரு மறைஞ்சிருக்குதே, அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கவில்லையா அப்படின்னா குரு இப்பொழுது வக்ரம். அப்போ தனகாரகன் குறிப்பா 6ஆம் இடம். அப்போ இவங்களுடைய கடனாக இருக்கட்டும், எதிரியாக இருக்கட்டும், வம்பு வழக்காக இருக்கட்டும், இதையெல்லாம் எப்படியாவது பரபரப்பா செயல்பட்டு அந்த ஒரு ஸ்பைடரிலிருந்து, ஒரு சிலந்தியிலிருந்து வெளியே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதே, அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, குறிப்பா இந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல ஏதாவது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தால் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு, இந்த ஒரு மாவை அரைத்து வைத்து ஒரு 9 நாள் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ் ஃபுட்டு எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். 9-10 அதிபதிகளின் கூட்டணி, தர்ம கர்மாதிபதி யோகம் முதலில் இவர்களுடைய ராசியில், பிறகு தனஸ்தானத்தில். அப்போ நிறைய புது நபர்களுக்கு வேலை வாங்கக்கூடிய அமைப்பு, வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஒர்க்கிங் பர்சனாலிட்டியாக இருந்தால் உயர் அந்தஸ்து லீடர்ஸாக வருவது, ஒரு டீம் லீடராக வருவது, உங்களுக்கு கீழ் நிறைய நபர்கள் வேலைக்கு வருவது, லாபாதிபதி உச்சம், விரையாதிபதி வக்ரம், விரையாதிபதி மறைவு. தேடி தேடி பார்த்தோம்னா ராசியில் சூரியன் மட்டும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவையோ பெரிய டிஸ்டர்பன்ஸையோ கண்டிப்பாக கொடுக்காது. இப்போ மகர ராசிக்காரர்கள் ஒரு விஸ்வரூப வெற்றியை ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் போய் அமர்வதனால் கண்டிப்பாக இவர்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. குறிப்பா மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உச்சம். அப்ப கணவன் வந்து ரொம்பவும் பரபரப்பாக செயல்பட போவார். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் மிளறுவார்கள். என்ன புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் ராசியில் பிறகு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானத்தில், அதுவும் குருவின் பார்வையில் வந்து விழுகிறது. வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இவர்களுடைய இடம், சொத்து, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும். கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ், இந்த டேக்ஸ் கட்டுவது, பில்லு கட்டுவது, கார்பரேஷன் டேக்ஸ் கட்டுவது, இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. திங்கட்கிழமைகளில் சிவன் வழிபாடு, சோமவாரங்களில் சிவன் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.